எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிக் பாஸ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த சேனலில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் வெறும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நேற்று நம்ம கொடுத்த லெவல்ஸ்லாம் கவனிச்சிங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் ஏறுனா எப்படி எங்க இருந்தா ஏறும் அப்படின்னு சொல்லி நினைங்களா? இந்த பிளாக் லைன் 20,951 மேலேயும் நம்மளோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் 23,995க்கு மேலேயும் இருந்தால் மார்க்கெட் 24,40 வரைக்கும் 46 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தீங்களா? எங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. 24,41 வரைக்கும் தான் போயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேல ஏறுமா ஏறாதுன்னு நம்ம கன்ஃபார்மா தெரியும். அதாவது இது வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் மட்டும்தான். மார்க்கெட் முடிஞ்சு வச்சு சொல்றோம். ஓப்பன் ஆன மார்க்கெட்டை வச்சு அதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதாவது நீங்க யூஸ் பண்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட இதையும் வச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து ஓப்பனிங் கேண்டலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இப்படி நடந்ததுன்னா அடுத்த நாள் பிக் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இன்னைக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுக்குள்ளேயே அன்னைய டே வந்து ஐலோக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து மிகப்பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜூலை 29 புதன்கிழமை நாளைக்கான நிஃப்டியோட லெவல்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது இன்னையோட க்ளோஸ் என்ன இருக்குது 23,955க்கு மேலேயும் நம்மளோட பிளாக் லைன் 23,998க்கு மேலேயும் போணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 24,86 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இந்த 24,86 கடந்து மேலே போணுச்சு அப்படின்னா 24,136 வரைக்கும் போகலாம். திரும்ப இந்த 24,136 ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா 24,186 வரைக்கும் போகலாம். மேலே போணுச்சுன்னா அதிகபட்சம் 24,236 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? அதுவே மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் என்ன இருக்குது 23,955 கீழேயும் பிளாக் லைன் 23,998 கீழேயும் ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கு இல்லைங்களா 23,954 கீழேயும் வந்துருச்சு அப்படின்னா 23,936 வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப 23,886 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? திரும்ப இந்த லைனையும் பிரேக் அவுட் அடிச்சுன்னா 23,836 வரைக்கும் வரும். அதிகபட்சம் இறங்குச்சுன்னா 23,736 வரைக்கும் இறங்கலாம். ஓகேங்களா? இதுதான் நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல்ஸ். நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னு பாருங்க. மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஹைக்கு மேலே இருக்கா இல்லை லோக்கு கீழே இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு அப்போ உங்களோட அனலைசிஸ் படி மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் செயின் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும் பை எடுங்க. டெய்லி ட்ரேட் பண்ணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் வராதிங்க. ட்ரேடு கிடைச்சா ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? உங்களோட என்ட்ரி செட்டப் படி என்ட்ரி கிடைச்சா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம பணம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடர். பணம் இல்லாத போது நம்ம வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். சந்தை டெய்லியும் தாங்க இருக்கு. மார்க்கெட் அது ஒரு அல்காரிதம் படி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்படி நம்ம ஒரு தொழில் செஞ்சா அந்த தொழில் ஏற்ற இறக்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் சந்தையும் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுல நீங்க வந்து என்னன்னா இப்போ ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னா அந்த ஏற்றம் மினிமம் 10 பாயிண்ட் கூட கொடுக்கலாம். ஒரு இறக்கம் இருக்குன்னா மினிமம் 20 பாயிண்ட் கூட இறங்கலாம். ஆனா நம்ம ஒரு 50 பாயிண்டோ 100 பாயிண்டோ வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மார்க்கெட்ல ஜெயிக்கவே முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு முடிவு பண்ணினீங்க அப்படின்னா இங்க இருந்து 950க்கு கீழே மார்க்கெட் போகாது 24,50 வரைக்கும் போகும்னா இங்க இருந்து இன்னும் 100 பாயிண்ட் பிரீமியம்ல ஏறிச்சு. ஓகேங்களா? பிரீமியம்ல ஏறிச்சு. ஆனா அதாவது ஸ்பாட்ல ஏறிச்சு. பிரீமியம்ல ஏற கிடையாது. பிரீமியம்ல எவ்வளோ ஏறிச்சு? மினிமம் 30 பாயிண்ட் தான் மூவ் ஆனிச்சு. ஓகேங்களா? இந்த 23,900 கால் புட் 24,000 கால் புட் எடுத்து அதாவது ஆகஸ்ட் 4 கான்ட்ராக்ட் எடுத்து வாட்ச் பண்ணி பாருங்க எவ்வளோ ஏறி இருக்குன்னு. பெருசா ஒன்றும் பிரீமியம்ல மூவ் ஆக கிடையாது. 50 பாயிண்ட் தான் மூவ் ஆனிச்சு. ஓகேங்களா? எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடுங்கிறது ஒரு தொழிலுங்கிறத மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நாளைக்கான லெவல் பார்த்துட்டு மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நான் போடுறேன். நாளைக்கும் லெவல்ஸ் வரும். தேங்க்யூ.